அரசாங்கம் அந்த ஜட்ஜி மீது அவகாசம் கொடுக்கிறது. அரசாங்கம் நிதானமாகத்தான் போகணும். ஏன்னா ஜுடிஷியரி எல்லாமே இக்னோர் பண்ண முடியாது. நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஜட்ஜுடைய ஊழலை நாம் விசாரிக்க வேண்டும், கண்டிப்பாக அவர் இம்பீச்மெண்ட் பண்றது உச்சிதமா நல்லது. ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, எல்லா ஜட்ஜி மேல நான் கூட எழுதி கொடுக்கலாம், ஒரு ஜட்ஜி மேல நீங்க கூட ஒன்னு எழுதி கொடுக்கலாம், உடனே அவன் மேல என்கொயரி, அவன் மேல அவனை இம்பீச்மெண்ட் பண்ணு. இதெல்லாம் வந்து ஒரு பூதாகாரமா கிளம்பும். இட் வில் ஹேவ் a snowball balling effect, பூமராங் ஆகும். நரேந்திர மோடி சொன்னாரு இந்த வாரம் வச்சுக்கலாம், நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்ப அட்மிட் பண்ணிடுங்க, பண்ணிக்கலாம். ஆனா ஜெகதீப் தங்கர் அவசர அவசரமாக ஆளுங்கட்சியில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே இல்லை. ராஜ்யசபா லோக்சபால நாளைக்கு அட்மிட் பண்ண போறாங்க. இன்னைக்கு அமித்ஷா ஓம் பிர்லாவை பார்த்து பேசிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, திங்கட்கிழமை 21 அன்னைக்கு நான் அட்மிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து அரசாங்கத்துக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவர் நம்ம ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு, எப்படி நீங்க அட்மிட் பண்ணீங்க, எங்க கன்சல்டேஷன் ப்ராசஸே இல்லையேன்னு சொல்லிட்டு. நீங்க பண்றீங்களா என்னோட? எப்பான உங்களுக்கு நான் எது கேட்டாலும் பண்ணி தரது கிடையாது. எனக்கு வந்து ஒரு சிறப்பு விமானம் எவ்வளவுன்னு கேட்டேன், என்னுடைய விமானத்தை இதெல்லாம் பண்றது இல்லை. அதுக்கப்புறமா வந்து நான் வீட்டுக்கு அவர் புது மனை புகுந்து இருக்கிறார் 6 மாதங்களுக்கு முன்னதாக. அதெல்லாம் சரி பண்ணணும், எல்லாம் புது பிராண்ட் நியூ ஹவுஸ் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ல அவருடைய வீட்டு திறந்து கூட அந்த வீட்டுல எல்லாருக்கும் விருந்து தந்துட்டு இருக்காரு. 21 காலை என்று ராஜினாமா செய்தாரோ அன்று காலை 11:30 மணிக்கு ராஜ்யசபால பேசியிருக்காரு. எங்கிட்ட இந்த இது வந்திருக்குது, எனக்கு இந்த பெட்டிஷன், அதுல 2 கையெழுத்து, ஒரே ஆளு ராஜகோபாலன் 2 இடத்துல கைது போட்டிருக்காரு. அவருடைய சீட்ல 50,000 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அது இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அது விசாரணை வைக்க பார்லிமெண்ட் உள்ள போலீஸ் போட முடியாது. இவருடைய என்கொயரி பண்றாரு. காலம் எல்லா எம்பியும் நகர்ந்துட்டாங்க. அதை மேற்கோள் காட்டி ஜெகதீப் தங்கர் நான் மோஷனை அட்மிட் பண்றேன்னா சொல்லியிருக்காரு. அது அரசாங்கத்தினுடைய கொள்கை அல்ல. அதனால அரசாங்கம் சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவரா சொன்ன உடனே நான் நாளை மார்னிங் பார்த்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கலாம்னு விட்டார். இது நடுவில் என்ன நடந்திருக்குதுன்னு தெரியலைங்க, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்.